சிவாய. விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 19ஆம் நாள், வாரம் சனிக்கிழமை, திதி பௌர்ணமி, நட்சத்திரம் திருவாதிரை. திருவெம்பாவை 19ஆம் பாடலை பார்ப்போம். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கப் பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின் அன்பர் அல்லா தோள் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க, இங்கிப் பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல். எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். 19வது பாடலான திருவெம்பாவையின் 19வது பாடலான இன்று சிவபெருமானை நோக்கி பக்தர்கள் எவ்வாறு வேண்டுகின்றனர் என்று பார்ப்போம். மாணிக்கவாசகர் பெண் பாவம் கொண்டு, பெண்ணாக தன்னை கருதி கொண்டு சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்வதாகவே இந்த பாடல்கள் எல்லாம் அமைந்துள்ளன. அதில் இன்றைய பாடலில் உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப் பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால், அதாவது அந்த காலங்களில் அந்த தந்தையானவர் தன் மகளை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அந்த மாப்பிள்ளையிடம், இனி என்னுடைய பெண் உங்களுக்கே அடைக்கலம், நீங்கள் தான் இனி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது போல் கூறுவார்கள். அது ஒரு பழமொழியாகவும் அந்த காலத்தில் பழங்காலங்களில் அவ்வாறே நடந்து கொண்டிருந்தன. அதை இவர்கள் கூறுகிறார்கள். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப் பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். இந்த மாதிரி நமக்கும் நடந்துவிடுமோ என்று எங்களுக்கெல்லாம் அச்சமாக இருக்கிறது. என்ன அச்சம்? பொதுவாக இயற்கையாக திருமணம் செய்து கொடுத்தால் அந்த வீட்டிற்கு சென்று விடுவார்கள். அவர்களின் வழக்கங்களை இவர்கள் பின்பற்ற வேண்டும் அல்லவா? இவர்களுக்கு என்ன அச்சம்? எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். அது என்ன அச்சம் என்று எங்கள் பெருமானே உங்ககிட்டயே நாங்கள் சொல்கிறோம், கேளுங்க. எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் தோள் சேரற்க, அதாவது எங்களுடைய மார்பகங்கள் உங்களுடைய அன்பர்கள், அதாவது சிவனடியார்கள், சிவபக்தி உடையவர்களை மட்டும்தான் நாங்கள் சேர வேண்டும். சிவபக்தி அல்லாத சாதாரண ஒரு மனிதருடன் எங்களுக்கு திருமணம் வேண்டாம். சிவனடியாராக, நின் அன்பராக, சிவபெருமானை நினைக்கும் பக்தராக இருப்பவரையே நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும். எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, எங்களுடைய கைகள் உங்கள் சிவபெருமானுக்காகவே பணி செய்ய வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் ஒரு சிவபக்தரை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அந்த சிவபக்தர் சிவ பூஜையில் ஈடுபடுவார். அப்பொழுது இவர்கள் செய்யும் எல்லா தொண்டும் சிவனுக்கு உரிய தொண்டாகவே மாறிவிடுகின்றது. அதனால் எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எங்கண் மற்றொன்று காணற்க, உங்களுக்கே நாங்கள் சேவகம் செய்ய வேண்டும். இரவு பகல், கங்குல் பகல், இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் எங்களுடைய கண்கள் உங்களை, சிவபெருமானை தவிர வேறு எதையும் நாங்கள் பார்க்க வேண்டாம். அப்பொழுது சிவபக்தர் அவருடைய வீட்டில் இவர்கள் திருமணம் செய்து போய்விட்டார்கள் என்றால் சிவபெருமானை அவருடைய கணவரும் தினமும் தொழுது கொண்டிருப்பார். அதன் வழியே இவர்களும் சிவபெருமானையே தினமும் தொழுவது, சிவபெருமானுக்கே பணிகள் செய்வது, அவரையே இரவு பகல் சிவபெருமானை காண முடியும். இதற்காக அவ்வாறு கூறுகிறார்கள். இங்கி பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியல், இதை எமக்கு இதையே எங்களுக்கு வரமாக பரிசாக எங்களுடைய சிவபெருமானே, எங்கோன் எங்கள் அரசே, நீங்கள் எங்களுக்கு இதை பரிசாக அளித்தீர்களானால் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். எங்கெழிலன், எங்கே எழுந்தாலும், இந்த கதிரவன் எங்கு எழுந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலையெல்லாம் இல்லை. நாங்கள் எப்பொழுதும் உங்களையே, சிவபெருமானையே நினைத்து கொண்டும் சிவனுக்கே பணி செய்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் ஒரு சிவனடியாரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் எங்களுக்கு அருள வேண்டும் என்று இந்த பாடலில் வேண்டுகின்றனர். மீண்டும் பாடலை பார்ப்போம். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப் பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின் அன்பர் அல்லார் தோள் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க, இங்கிப் பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல். எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய்.
திருச்சிற்றம்பலம்.